லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஐஸ்வர்யா, நேத்து நான் உன்னை கோவில்ல பார்த்தனே. அங்கேயும் உன்கிட்ட பேசலாம்னு நினைச்சேன். ஆனா நீ யார்கிட்டயும் தீவிரமா பேசிட்டு இருந்த. அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு வந்துட்டேன். ஐஸ்வர்யா, நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ஐஸ்வர்யா தினமும் கோயிலுக்கு போறதுனால அவளுக்கு கோவில்ல தெரியாத ஆளே கிடையாது அபி. இல்ல சித்தி, ஐஸ்வர்யா பேசிட்டு இருந்தது கோவில் ஆளுங்க கிட்ட இல்ல, ஏதோ ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருந்தா. பையன் கூட ஐஸ் பேசிட்டு இருந்தாளா? அதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. தெருவுல எதிரில பையன் வந்தா கூட அவங்கள தலை நிமிந்து பார்க்க மாட்டான். நீ கோவில்ல வேற யாரையோ பார்த்துட்டு அது ஐஸ்ன்னு நினைச்சு பேசிட்டு இருக்க. ஓ, இருக்கலாம் சித்தி. ஆனா நான் பார்த்த பொண்ணு அப்படியே அச்சு அசலா ஐஸ்வர்யா மாதிரியே இருந்துச்சு. அப்படியா? ஆமா சித்தி. நான் அடுத்த தடவை அந்த பொண்ணு யார்கிட்டயாவது பேசுறத பார்த்தா உங்களுக்கு போட்டோ எடுத்துட்டு வந்து காட்டுறேன். சரிம்மா. அபி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஐஸுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு. அப்படியா? எப்போ சித்தி? நேத்துதாம்மா. யதார்த்தமா ஒரு வரன் வந்தது. நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வராங்க. இந்த வரன் இப்படி அமைஞ்சிருன்னு நாங்கெல்லாம் நம்புறோம். கண்டிப்பா முடியணும் சித்தி. ஐஷுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிற உங்க பல நாள் கனவு சீக்கிரமா நிறைவேறணும் சித்தி. ஐஸ்வர்யா, நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் ரூட்டை கிளியர் பண்ணலாம்னு நினைச்சேன். அது இப்போ தானே நடக்குது. எனக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு போல இருக்கு. ஆனா உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆளை காணமே. எல்லாரும் ஜோடி ஜோடியா சுத்துறாங்க. என்னோட ஜோடி தான் காணோம். என்னடா இது, ஐஸ் தனியா வருவன்னு பார்த்தா தங்கச்சியோட வரா. என்ன கணேசா, எனக்கு ஜோடியாக்க சொன்னா ஐஸ் தங்கச்சியோட ஜோடியா வந்திருக்காளே. வாக்கா போலாம். என்ன பண்றது? எப்படியாவது ஐஸ் கிட்ட தனியா பேசணுமே. வாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணாங்க? சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க. சரி. ஓம் துர்காயேர் மகாவோ. सदमानं भवति सदायित् पुरुषत् सदेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति धान्यं धनं वसुं भगपुत्र लाभं सतसं. ஐஸ் இப்ப என்னதான் தேடிக்கிட்டு இருக்கா? வரே சாமி. க்ஷேமமா போய்ட்டு வாங்க. போலாமா?
வீட்டுக்கு போய் படிக்கணும், அப்புறம் அசைன்மெண்ட் கூட எழுதணும். அக்கா அப்படியே பிரகாரத்தை சுத்திட்டு வந்துடலாம். இல்லடி, நீ மட்டும் போயிட்டு வா, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது. என்னது கால் வலிக்குதா? இவ்வளவு தூரம் நல்லா தானே நடந்து வந்த, திடீர்னு ஏன் கால் வலிக்குது? சொன்னா கேளுடி, நீ மட்டும் போயிட்டு வா. உன் விருப்பம், போ. நான் போயிட்டு வரேன், இங்கே இரு. சர்ப்ரைஸ் ஒரு என்ட்ரி கொடுத்துருவோமா? இந்த வரேன். என்னங்க பயந்துட்டீங்களா? எங்க நில்லுங்க. என்னங்க எங்கிட்ட எதுவுமே பேசாம போறீங்க? ஏங்க நீங்க கோயிலுக்கு வந்ததுல இருந்து என்னதான் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. நான் தான் மறைஞ்சு நின்னு பார்த்தனே. நீங்க என்ன காணணும் தேடும் போதே உங்களுக்கு இருக்கிற தவிப்ப பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க, உங்க மனசுல என்ன இருக்குன்னு. நான் உங்க மனசுல இருக்கிற விஷயத்த நீங்க என்கிட்ட சொல்லணும், அதை நான் கேட்கணும். அதுக்காக தாங்க நான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. சொல்லுங்க, அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க. அது வந்து நான் சொல்லுங்க. நீங்க என்ன லவ் பண்றீங்க அதானே? சொல்லுங்க சொல்லுங்க, அதுக்கு தாங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. ஏங்க ஏங்க நான் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க. ஏங்க நில்லுங்க. ஏங்க ஏங்க என்னங்க ஏதோ சொல்ல வந்துட்டு எதுவுமே சொல்லாம போறீங்க? உங்க தங்கச்சி பாத்துருவாங்கன்னு பயமா? ஐயோ, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க என்னதான் தேடிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இங்க பாருங்க, உங்க கேரக்டர் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. நீங்க எங்கிட்ட பேசுறது இங்க யாராவது பார்த்துட்டா உங்களை தப்பா நினைச்சிருவாங்க, நீங்க பயப்படுறீங்க அதானே? இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட ரொம்ப நேரம்லாம் பேச வேணாம். பிடிச்சிருக்குன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், எனக்கு அது போதுங்க. சந்தோஷமா நான் அப்படியே போயிருவேங்க. எங்க ப்ளீஸ்ங்க சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை தானே, சொல்லுங்க. எங்க எதுக்குங்க இப்படி தயங்குறீங்க? சொல்லுங்க. அதுக்காக தாங்க இவ்வளவு நேரம் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ்ங்க. ஏங்க 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 நில்லுங்க. ஏங்க எதுவுமே சொல்லாம போயிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து உங்களுக்காக சாப்பிடாம வேத்து விறுவிறுத்து நின்னுட்டு இருக்கேன், எதுவுமே சொல்லாம போயிட்டு இருக்கீங்க. ஏங்க ஐசு, இருக்கானா? அந்த பிச்சைக்காரி ஐஸ்வர்யக்காக காத்துட்டு இருக்கியா? இன்னைக்கு அவ வரமாட்டா, அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. இனி நான் தான் உனக்கு ஜோடி. இப்ப எதுக்கு இவ கால் பண்றா? ஹலோ மாமா, எங்க இருக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. நானா ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். ஓ அப்படியே மாமா. ஆமா, உங்க ஆபீஸ் எப்ப கோவிலுக்கு ஷிஃப்ட் பண்ணீங்க? இல்ல, எனக்கு புரியல. நானும் உங்க ஆபீஸ்ல தான் இருக்கேன், கொஞ்சம் திரும்பி பாருங்க.
என்ன மாமா பொய் சொல்லி மாட்டிக்கிட்டமேன்னு கில்ட்டியா இருக்கா? நான் இது ஒண்ணு பெருசா எடுத்துக்கல. அதோட பொய் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய், நான் எதுக்கு கில்ட்டி ஆகணும்? நான் சும்மா தமாஸ் பண்ணேன். பக்கத்துல இருந்துட்டே ஃபோன் பண்ணது உன்னோட தப்பு. அப்படியா? ஆனா நீங்க எப்பவுமே இப்படி ஃபன்னா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஆ, ஆ, ஆ? அதுக்குள்ள போனா எப்படி? மாமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க பாரு, இப்ப எதையும் கேட்கற முல்ல நான் இல்ல. ஆனா நான் இப்ப சொல்ற மூட்ல இருக்கேனே. மாமா, நீங்க புத்திசாலி தான். ஆனா சில விஷயத்துல முட்டாளா இருக்கீங்களே. உங்க ரேஞ்சுக்கு நீங்க பேலஸே வாங்கலாம். ஆனா நீங்க குடிசை வீட்டை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களே. இங்க பாரு, புடிச்ச இடத்த தானே நம்ம வாங்க முடியும். எனக்கு குடிசை வீடு தான் பிடிச்சிருக்கு. நீ சொல்ற மாதிரி மாளிகையெல்லாம் எனக்கு பிடிக்கல. சரி, நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே கேக்குறேன் மாமா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க லைஃபும் நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு கிடைச்ச விலை மதிப்பில்லாத வைரம். அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பர். நீ என்கிட்ட நேரடியா கேட்டதுனால நானும் உங்ககிட்ட நேரடியாவே சொல்லிடுறேன். எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. என்ன என்ன ஏன் மாமா பிடிக்கல? எனக்கு என்ன குறைச்சல்? நாங்களும் உங்களுக்கு ஈக்குவலான பணக்காரங்க தானே. பணம் இருந்தா மட்டும் ஒருத்தங்களை பிடிச்சிடாது. நம்ம மனசு சொல்லும், இவதாண்டா இனி உன்னோட வாழ்க்கை, இவ இல்லைன்னா நீ வாழ்றதே வேஸ்ட்னு நம்ம மனசு சொல்லும். உன்னை பத்தி என்னோட மனசு எதுவுமே சொல்லலையே. சரி, உங்க மனசுக்கு என்ன பிடிக்கலனா அப்ப வேற யார் தான் பிடிச்சிருக்கு? இங்க பாரு, நீ கேக்குறதுனால நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். நான் ஐஸ்வர்யாவை தான் லவ் பண்றேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன மாமா பேசுறீங்க? அந்த பிச்சைக்காரி ஐஸ்வர்யாவை போய். ஏய், ஐஸ்வர்யாவை பிச்சைக்காரி அது இதுன்னு சொன்ன. நான் எத்தனையோ பொண்ணுங்கிட்ட பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஆனா ஐஸ்வர்யாவை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எந்த பொண்ணையுமே பார்த்து பேசி பழகிறதுக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. நான் அவளை பார்த்த அன்னைக்கே என் மூச்சு காத்தோட அவ கலந்துட்டா. எனக்குள்ள ஒரு உயிரோட்டம் ஆயிட்டா. இனிமேல் எங்கிட்ட இருந்து யாராலையுமே அவளை பிரிக்க முடியாது. இங்க பாரு, ஐஸ்வர்யா என்ன இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி உன்னை யாராவது இம்ப்ரெஸ் பண்ணா அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க. இப்ப என்ன ஆள விடு. வரட்டா? வாழ்த்துக்கள். என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்க வைக்கிற மாமா. நான் ஐஸ்வர்யாவை தான் லவ் பண்றேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அக்கா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? பிரகாரத்தை சுத்துறதுக்கு கால் வலிக்குதுன்னு சொன்ன. ஆனா இப்போ இங்க வந்து நின்னுட்டு இருக்க. உன்னை தேடி தேடி நான் கோயில் ஃபுல்லா சுத்தி இப்ப எனக்கு கால் வலிக்குது. இங்க எதுக்குக்கா வந்த? ஒன்னும் இல்ல, ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான் அப்படியே இங்க மெதுவா நடந்து வந்துட்டேன். புரிஞ்சிடுச்சுக்கா, நீ எதை நினைச்சு இங்க வந்து நின்னுட்டு இருக்கன்னு. நாளைக்கு
உன்னை பொண்ணு பார்க்க வராங்கல்ல அதானே? மாப்பிள்ளை எப்படிப்பட்டவரோ உன்னை நல்லா பார்த்துப்பாரோ இல்லையோன்னு தானே குழப்பம். ம் ஆமா. அதெல்லாம் உன்னை நல்லா பார்த்து பாருக்கா. நீ வா, நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ம். கம்பெனிக்கு போறோம், இன்டர்வியூல அசத்துறோம், அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்குறோம், ஹாப்பியா திரும்பி வரோம். லக்ஷ்மி, எனக்கு மட்டும் வேலை கிடைச்சிருச்சு, உனக்கு ஒரு பெரிய மாலையா வாங்கி போடுறேன். லக்ஷ்மி, ஆஃப் ஆயிராத, ஆஃப் ஆயிராத, ஆஃப் ஆயிராத. ஐயோ, உனக்கு எப்பவுமே இதே வேலையா போச்சுல. நான் முக்கியமான விஷயத்துக்காக போகும்போது இப்படி ஆஃப் ஆயி என் கழுத்த இருப்ப. இப்ப மட்டும் நீ ஸ்டார்ட் ஆகல, உன்னை நான் கொன்றுவேன் பாத்துக்க. இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, இப்ப என்னதான் உனக்கு? இந்த பாரு, அக்காக்கு வேலை கிடைக்கணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? என் தங்கம்ல ஸ்டார்ட் ஆயிடுமா? உன்னை டெய்லி தொடச்சு வெயில்ல நிக்க விடாம எவ்வளவு அழகா பாத்துக்கிற. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா ஸ்டார்ட் ஆயிடு ப்ளீஸ். லக்ஷ்மி ஏன் இப்படி பண்ணுது? ஒருவேளை பெட்ரோல் இல்லையோ? ஐயோ, பெட்ரோல் தான் இல்ல. போன வாரம் தானே உனக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன், அதுக்குள்ள எல்லாத்தையும் குடிச்சிட்டியா? ஐயோ, இன்டர்வியூக்கு வேற டைம் ஆயிடுச்சு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? பக்கத்துல ஏதாவது பங்க் இருந்தா பெட்ரோல் போட்டுட்டாவது போயிடலாம். நீயம்மா, ரெண்டு பேரும் பேசி வச்சு சதி பண்றீங்க. ஆக நான் வேலைக்கு போய் பெரிய ஆள் ஆகிறது உங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கல. காலம் முழுக்க உங்க ரெண்டு பேரு கூடவே குப்பை கொட்டணும்னு பிளான் பண்ணிட்டீங்க. விட மாட்டேன், வேலைக்கு போயே தீர்வேன். பெட்ரோல் பங்கே எங்கேயுமே காணுமே. ஆஃபரா? செருப்பு கடை. செருப்பை ரெடி பண்ணிட்டு அப்புறமா இன்டர்வியூக்கு போலாம். அலமத்தி அபி போ, அப்படியே இந்த தூசி எல்லாம் போ. அலமத்தி அபி போ, இந்த தூசி எல்லாம் போ. காலங்காத்தால கடையை திறந்த உடனே மகாலட்சுமியே நம்ம கடையை தேடி வந்திருக்கு. எப்படியும் போனியே ஒரு 2000 ரூபாய்க்கு பண்ணிடுவோம், அமைக்கிடுவோம். வாமா வாமா வாமா, என்ன பிராண்டு செருப்புமா வேணும்? நம்ம கிட்ட உள்ளூர்ல இருந்து பர்மா, பாகிஸ்தான், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, லண்டன், பாரிஸ், கஜகஸ்தான், ருமேனியா, இப்படி எல்லா நாட்டு செருப்பு, ஷூ எல்லாமே நம்ம கடையில இருக்குமா? அப்படியா? அப்போ செருப்பெல்லாம் அறுந்து போகாம ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லுங்க. என்னமா இப்படி கேட்ட? இது ஒட்டின செருப்பு இல்லம்மா, ஸ்ட்ராங்கா தச்ச செருப்பு. இது அம்மிக்கல்ல வச்சு அரைக்கலாம், ஆட்டுக்கல்ல வச்சு இடிக்கலாம், ஒண்ணுமே ஆகாது. நீங்க இவ்ளோ கேரண்டி கொடுக்கறதுனால நான் உங்ககிட்டயே வியாபாரம் பண்றேன். இந்தாங்க. என்னம்மா, இதே மாடல்ல செருப்பு வேணுமா? ஆஹா, இல்ல இல்ல, செருப்பு அறுந்து போச்சு, தைச்சு கொடுங்க. என்ன என்ன ரொம்ப நேரமா பாத்துட்டே இருக்கீங்க? எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு, சீக்கிரமா தைச்சு கொடுங்க. முதல்ல உன் வாயதாமா தைக்கணும். 10 லட்சம் ரூபாய் முதல் போட்டு கடையை திறந்து வச்சிருக்கேன். இந்த இத்து போன செப்பலை தைக்கிறதுக்கா? பெரிய ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்ட. 10-12 சேனல் அப்படியே கவரேஜ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போஸ் கொடுத்து அப்படியே நின்னுட்டு இருக்க. கீழே போடுமா. மா, என்கிட்ட புது செருப்பு மட்டும்தான் இருக்கு. நல்லதா ஏதாவது பார்த்து செலக்ட் பண்ணிக்க, டிஸ்கவுண்ட் வேணா போட்டு தரேன். போமா.
காலங்காத்தால் இத போய் மகாலட்சுமின்னு சொல்லிட்டோமே. என்னம்மா செலக்ட் பண்ணிட்டியா? அண்ணே இது எவ்வளோண்ணே? இதுவா 599 ஒன்லி. அப்போ இது இது 1299 ஒன்லி. ஆனா அது இது 1599 ஒன்லி. கால்ல போட்டு மிதிக்கிறதுக்கு எதுக்குன்னா இவ்ளோ காசு வாங்குறீங்க? நீ கால்ல போட்டு மிதி இல்ல தலையில தூக்கி வச்சுட்டு வீட்டுக்கு போ. முதல்ல செருப்பை செலக்ட் பண்ணுமா. நான் 1500லாம் ரொம்ப ஜாஸ்தி, கொஞ்சம் கம்மியா பாருங்களேன். கம்மினா ஒரு 999 ஓகேவா? இதுதான் கம்மியா? உன் பட்ஜெட் தான் என்னம்மா, அத முத சொல்லு. ஒரு நிமிஷம். ஆஹா 200 ரூபாய் தான் இருக்கு. இதுல எப்படி செருப்பு வாங்குறது? பெட்ரோல் வேற போடணுமே. என்னம்மா முடிவு பண்ணிட்டியா? என்ன ரேட்ல வேணும்? அண்ணே ஒரு 100 ரூபாய்க்கு செருப்பு இருக்கானே? 100 ரூபாய்க்கா?